சங்கீதம் 113:7. இதிலே மொழிபெயர்ப்பிலே சில காரியங்களிலே சரிப்படுத்த விரும்புகிறேன். எபிரேய மொழியில அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். அவர் சிறியவனை புழுதியில தூசியிலிருந்து தூக்கி விடுகிறார். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி விடுகிறார். தூக்கி விடுகிறார், உயர்த்தி விடுகிறார். தூக்குவது என்றால் விழுந்தொத்தனை தூக்குவது. உயர்த்துவது என்பது சாதாரண வாழ்க்கை வாழ்வனை உயர்த்துவது. இந்த வசனத்தில் பாங்க சிறியவன், இங்கிலீஷ்ல பார்க்கலாம் அல்லது சிங்களத்தில் பார்க்கலாம். அவர் ஏழையை அவர் தூசியிலிருந்து உயர்த்தார். அப்ப பைபிள் என்ன சொல்லு தமிழ்ல? அவர் ஏழையை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். ஏழையை அவர் தூக்குகிறார். அப்ப ஒரு ஏழை மைனஸ், ஏழை என்பது யாரு? அவங்க ரொம்ப ஏழை, அதாவது அவங்களுக்கு நிறைய பண பிரச்சனை இருக்கு. அப்ப இந்த பிப்ரவரி மாசத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் பொருளாதார நன்மை உனக்கு தரப்போகிறேன். நான் பொருளாதார நன்மையை தரப்போகிறேன். இந்த மாதத்தில் ஒரு நாள் கூட தந்திருக்காரு. இந்த மாதத்தில் 28 29 கர்த்தர் அதை கூட்டி கொடுத்து உனக்கு பொருளாதார நன்மையை தரப்போகிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த மாதம் எனக்கு பணத்துல ஒரு ஆசீர்வாதத்தை, எனக்கு பணத்துல கர்த்தர் ஆசீர்வாதங்களை தரப்போகிறார். நம்புறவங்க ஆண்டவரை பார்த்து ஹல்லேலூயா. நீ பணத்துல கஷ்டத்தோடு இருக்கலாம், பணக்குறைவோடு இருக்கலாம், ஆனா ஆண்டவர் உனக்கு பொருளாதார நன்மையை தரப்போகிறார். ஹல்லேலூயா. அவர் பொருளாதார நன்மையை தரப்போகிறார். அந்த ஆசீர்வாதம் வரப்போகிறது. நீ பணத்துல கஷ்டத்தோடு, கடன்ல ஒரு ஏழையாக நீ தரித்திரனாய் இருக்கலாம். ஆண்டவர் சொன்னார், நான் தரித்திரத்தை நீக்க போகிறேன், ஏழ்மையை நீக்க போகிறேன். உன்னிடத்தில் தரித்திரன் இருப்பதில்லை. இயேசுவின் நாமத்தில் நான் அறிக்கையிடுகிறேன், விசுவாசிகள் ஜீசஸ் சர்வீஸ்ல ஒரு தரித்திரனும் இனி இருக்க போவதில்லை. ஒரு தரித்திரனும் இருக்க போவதில்லை. ஆமென். அப்ப இந்த மாதம் உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வர வேண்டும். பண ஆசீர்வாதத்தை கத்து கொடுக்க போகிறாரு. அவர் ஏழையை அவர் தூக்க போறாரு. அப்ப நீ இனி ஏழையில இருக்க மாட்டாய், கர்த்தர் உன்னை தூக்க போகிறார். முதலாவது ஆசீர்வாதம் பொருளாதாரத்தில் ஒரு நன்மையை கத்து கொடுக்க போகிறார். இரண்டாவது அவர் சொல்லுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எளியவன் என்ன? அவன் சாதாரண வாழ்க்கை, எளிமையானவன், சராசரி வாழ்க்கை. உங்க ஜாப் சாதாரண ஜாப் ஆக்கலாம். நீங்க ஏழை இல்ல, நீங்க மிடில் கிளாஸ். ஆனா கர்த்தர் என்ன சொல்லாரு? சாதாரண பிசினஸ் செய்யறோம்னா நான் இந்த வருஷம் இந்த மாசம் தூக்க போறேன். அவர் உயர்த்த போறார். தூக்குவாரு, இரண்டாவது அவர் உயர்த்துவாரு. கர்த்தர் உங்க தொழில் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாரு. கர்த்தர் உங்க வியாபாரத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்க போறார். நீங்க சாதாரண பிசினஸ் செய்யலாம், சாதாரண வாழ்க்கை வாழலாம். நீங்க நம்புறீங்களா கர்த்தர் அதை செய்வாருன்னு? எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தரின் வாழ்க்கையை இதை செய்ய போகிறாண்டு? அது மகிமையான காரியமாய் நடக்கும். இந்த 2 வசனத்தை பாருங்க, ஒரு அற்புதமான காரியம். யோவானின் புத்தகம் 5:25. யோவான் 5:25, மரித்தோர் தேவ குமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். யாரு? செத்தவனுக்கு கேட்குமா? கேட்காது. அத்தான் போயிட்டீங்களான்னு கேட்டா, ஆமா நான் போயிட்டேன், இப்ப என்ன எலும்பி கேட்பானா? இல்ல. ஏன் என்னை விட்டுட்டு போனீங்க? ஆமா கூப்பிட்டா நீ போயிருவா போல. செத்தவனுக்கு கேட்காது. ஆனா பைபிள் சொல்லுது, தேவகுமாரன் அவருடைய சத்தம். அது என்ன சத்தம்? இயேசுவின் சத்தம். இயேசுவின் சத்தம் என்றால் என்ன? தேவனுடைய வார்த்தை. செத்து போய் இருக்கவனுக்கு சத்தம் கேட்கும். ஒருவேளை பொருளாதாரத்தில் நீ செத்து இருக்கலாம், நீ வாழ்க்கையில செத்து இருக்கலாம்,
வியாதியில செத்திருக்கலாம், அவமானத்தில் செத்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லாங்க, உனக்கு நான் என் சத்தத்தை கொடுக்க போறேன். இந்த பிப்ரவரி 1ஆம் தேதி அவருடைய சத்தமாக போய்க்கிறது. ஓ, ஒரு வேலை நான் என்ன செய்வேன் அது செய்வேன் ஒரு சத்தவனை போலுக்கலாம். உனக்கு ஆண்டவர் சத்தம் வருகிறது. அந்த சத்தமகம் அது இப்பொழுதே வருகிறது. எத்தனை பேர் நம்புங்க? இந்த பிப்ரவரி 1ஆம் தேதி எனக்கு சத்தம் வருது. நான் செத்து போய் ஏழையா இருக்கிறேன், நான் சாதாரண வாழ்க்கை வாழ்க, ஆண்டவருடைய சத்தம் அது வருகிறது. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பாக. இன்னைக்கு நீங்க கேட்கிறனால செத்து இருந்தாலும் கத்தவங்களை வாழ வைப்பாங்க, செத்து இருந்தாலும் வாழ வைப்பாங்க என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுறேன். செத்து போன லாசரோடு பேசியவர், லாசருவே நாங்க என்ன செய்வோம்? லாசர் செத்து போயிருந்தக்கு லாசர் செத்துன்னு கேட்காது, ஆண்டவரே இவனை எழுப்பாட்டும். ஆனா ஆண்டவர் சொல்லாரு, நான் என் வார்த்தை அனுப்பி அவனை உயிரோடு எழுப்புவேன், என் வார்த்தை அனுப்பி அவனை குணமாக்குவேன், என் வார்த்தை புறப்பட்டு போய் நலமானதை செய்யும். யோவான் 4:4 மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வர வேண்டும். உங்க வாழ்க்கையில ஜெயிக்கிற ஒரே ஒரு விஷயம் ஜெயம் மட்டும், விசுவாசம் மட்டும் தான். கிரிகையினால உங்களுக்கு ஜெயிக்க முடியாது. நீங்க எதை செஞ்சு ஜெயிக்க முடியாது. அவங்க நம்புங்க. இந்த மாதம் நான் வெற்றியாகணும்னு நிறைய பிளான் பண்ண வேணாம். ஆண்டவர் எனக்கு இதை செய்வாங்க. அவங்க எங்க வந்து கொடுப்பாங்கன்னு தெரியாது. அவங்க எங்க வந்து கொடுப்பாங்கன்னு தெரியாது. அவ கொடுப்பா. 2019ஆம் ஆண்டு என் டேடி செத்தா. அவ மறித்து போனா. அவ மறிக்கிற அந்த தருவாய் வர காலங்களில் கொஞ்சம் கஷ்டத்தில் விழுந்துட்டேன். அதோட பாம்பு வெடிச்சிச்சு. அந்த பாம்பு வெடிச்சோன்னே என் நண்பன் செத்தான். பல கோடி அவனோட போயிட்டு அவனோட 2 பிள்ளைன்னு செத்தாங்க. அதே நேரத்தில் ஒரு வெளிநாட்டு பிஸ்னஸ், அதில் இம்போர்ட் பண்ண எல்லாமே எல்லாம் போயிட்டு, ஏன்னா அந்த பாம்புனால பல கோடி. நான் என் ஃபோனில் எப்பயும் கடவுளுக்கு, நேற்று ஜூம் நீங்கள் பார்த்துப்பீங்க, அதில் ஆண்டு கொப்பு கொடுனேன். நான் என் ஃபோனில் நோட்டில் நான் யாருக்கு எங்கெங்கே கொடுக்கணும். பேங்குக்கு 15 லட்சம் மாதம் 31ஆம் தேதி வாகனத்தில். அதே நேரத்தில் என் காருக்கு லீசிங் 24ஆம் தேதி, ஜீப்புக்கு லீசிங் இவ்வளவு, இப்படியே போடுற நேரத்தில் மாதம் அதை கொடுக்க வேண்டியது, கொடுக்க வேண்டிய கடன், பேங்க் லோன் எல்லாம் பல கோடிகள். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா மாசம் மாசம் கட்ட கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சு வந்தேன். திடீர்னு என் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம். யாராவது ஒரு 3 பார்சல் சோறு கொடுக்க மாட்டாங்களா அப்படி யோசிச்சேன். அப்ப நான் உங்களுக்கு சொல்லலை, சொல்லியிருந்தேன் என்னை மதிச்சிருக்க மாட்டீங்க. ஆனா அவ்வளோ கஷ்டம் வந்துச்சு. அதோட திடீர்னு அதை போடுறத அழிக்கிறத மறந்துட்டேன். நேற்று ராத்திரி எழும்பி இந்த கால் எழும்பி ஜெபிக்க ஆரம்பிக்க நேரத்துல திடீர்னு நோட்டில் அந்த லோன் வந்துட்டு எடுத்து பார்க்குறேன். இத்தனை கோடி கடன்ல இருந்தேனே, அதில் ஒண்ணு இப்ப கடன் இல்லையே. கடவுள் என்ன செஞ்சாங்கன்னா ஒரேடியா டிலீட் பண்ண வைத்தாரு. ஒரேடியா டிலீட் பண்ண வைத்தாரு. ஆண்டவரால முடியாத கவல, அவர் இதை செய்வாங்க, அவர் இதை செய்வாங்க. அவர் பொருளாதார ஆசீர்வாதத்தை கொடுப்பாங்க. அவர் ஏழையை தூக்குவாங்க. அவர் எளியவனே, சாதாரண பிசினஸ் செய்கிறவனே கர்த்தர் மகிமையான பிசினஸ் தருவார். ஒருவேளை நீ மாதம் 10 லட்சம் சம்பாதிக்கலாம், அது பெருசுன்னு ஓம்பாக விளக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லாங்க, இது சாதாரண. கர்த்தர் அப்படிப்பட்டவர்களையும் அவர் உயர்த்த போகிறாரு. இந்த சர்ச்சில் 2 காரியம் இந்த மாதம் நடக்க போகுது. 2 காரியத்தை கர்த்தர் இந்த மாதம் செய்ய போறாரு. இந்த மாதத்தில் ஏழைகளை கர்த்தர் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் மாற்றுவார். 2வது, சாதாரண வாழ்க்கை வாழ்கிறவளை கர்த்தர் மகிமையான காரியத்தில் உயர்த்த போகிறார். நிறைய பேர் வீடுகள் மாக போகிறது, நிறைய பேர் வாகனங்கள் மாக போகிறது. ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், உங்க விசுவாசம் இன்னைக்கு பகல உங்களுக்கு சமைக்க மீன் தேவை.
நீங்க என்ன விசுவாசிப்பீங்க? உதாரணம் சொல்லுங்க பாப்போம். இப்ப சமைக்க மீன் வேணும், என்ன விசுவாசிப்பீங்க? சொல்லுங்க, ஏதோ சொன்னீங்க. ஆண்டவரே பேசுங்களை ஆஸ்வதிங்கப்பா. உங்களுக்கு இன்னைக்கு வேணும் அப்படி என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? முதலாவது ஆண்டவர் பேசணும் ஆஸ்வதியம் சொல்லாது, விசுவாசிப்பீங்க. என்னது? மீன் கிடைக்கும். சரி, உங்களுக்கு விசுவாசிக்கிறதுனால உங்களுக்கு மீன் கிடைக்கும். ஆனா நான் அப்படி விசுவாசிக்க மாட்டேன். ஆண்டவரே மீன் கறி கிடைக்கும். ஏன் கஷ்டப்படணும் வெங்காயம் வெட்டி? அப்போ உங்க விசுவாசம் என்ன? அதுதான் உங்க வாழ்க்கை. நல்லா படிச்சுக்கொள்ளுங்க. நான் விசுவாசிப்பது அப்படிதான். நான் முடிவு எது பார்ப்பேன். ஆண்டவர் எனக்கு நீங்க நல்ல ஒரு மீன் சாப்பாட தருவாங்க, உடனே மீன் வரும். இப்ப நீங்க என்ன செய்யுங்க? மீன் எடுத்துக்கொண்டு சுத்தமாக்கி கொண்டு வெட்டி கொண்டு நாத்தத்துல. அப்ப வெற்றி எங்க? கடவுளுக்கு முடியும். பேதுக்கு மீன் வேணும் சொன்னான், ஆனா இயேசு கரையில மீனை பொறிச்சு கொடுத்தாரு. அதுதான் அற்புதம், உங்க விசுவாசப்படி. அப்ப நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா உயர பாக்கீங்க. பைபிள்ல தாவீது குடும்பத்தில் 8வது பிள்ளை. அவங்க அப்பா வீட்டுல பெரிய ஒரு விருந்து செய்றாங்க. ஏன்னா உலகத்திலே ஒரு பெரிய தீர்க்கதரிசி அந்த வீட்டுக்கு வாங்க. ஒரு ஸ்பெஷல் தீர்க்கதரிசி சாமுவேல் அபிஷேகம் பண்ண அந்த நேரத்துல 7 பிள்ளைகளை கூப்பிட்டப்பா அந்த மகனை அப்படியே ஆடு மேய்க்க வச்சாங்க. ஏன்னா அது ஆடு மேய்க்கிறது இஸ்ரேல்ல சாதாரண தொழில். ஒரு சாதாரண வாழ்க்கை வாழுறான். இவங்களாம் உயர்ந்தவங்க. அந்த நேரத்துல சாமுவேல் வந்து பொழுது ஒவ்வொரு நாளும் அபிஷேகம் பண்ண பார்க்கறதுல ஆண்டு வேணாம், இவன் ரொம்ப பெருசு, அப்படி இப்படி இப்படி பேசினான். அப்ப அந்த குடும்பத்தில் ஒரு வைபவத்துக்கே கூப்பிடாத ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்கிறவன். ஆனா கடவுள் அவனை மறக்கல. இந்த நாள்ல இதுவரை உன்னை முழு குடும்பம் உன்னை மறந்திருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்லாரு, நான் இந்த மாதம் உன்னை மறக்கல. அவனை கூப்பிடுறாரு. அவன் வரும் வர இந்த பார்ட்டி நடக்காது. நான் சொல்லுறேன், ஒரு நாள் வரப்போகுது, நீங்க வரும் வர புஃபே டேபிள் ஓபன் ஆகாது. ஆமென். நீங்க வரும் வர விருந்து இல்ல. நீங்க வரும் வர ரிப்பன் வெட்ட மாட்டாங்க. நீங்க வரும் வர பால் பொங்க வைக்க மாட்டாங்க. நீங்க வரும் வர மகிமையின் காரியம். எங்கோ இருந்து என்னை கத்தர் எங்கோ உயர்த்தினாரு. அதுதான் கத்தர் இருக்கிறான். தாவீது வரும் எல்லாம் இருக்காங்க, பெரியவளா உட்கார்ந்து இருக்கான். தாவீது வரான், கத்தர் அவனை எடுத்து அபிஷேகம் பண்றாரு. அப்ப கடவுள் ஆடு மேய்க்கிறவனை ஒரேடியா உயர்த்தினாரு. கொஞ்சம் கொஞ்சம் உயர்த்தல. நீங்க விசுவாசிப்பு எனக்கு ஒரேடியா கிடைக்கும். கடவுளுக்கு மீன் அல்ல, அவர் மீன் கறிய தருவாரு. இந்த மாதம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடக்க போகுது. அதை விசுவாசிங்க, அதை விசுவாசிங்க. இந்த மாதத்துல நான் இந்த நாட்கள்ல பல ஊழியர்களை பத்தி நிறைய தப்பான காரியங்கள் போகுது. நான் என்னை பத்தி சொல்ல, எனக்கு தேவை என் சபை ஜனங்க ஆஸ்வதிக்கப்படணும். யார் என்ன பேசாங்க, யார் என்ன சொல்லாங்க, அதை பத்தி நீங்க பேசாதீங்க. ஏன்னா உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் போகுது. நீங்க அதை தடுக்க வேணாம். யாரை பத்தியும் எதுவும் பேசாதீங்க. எங்க சர்ச்ல எப்பயும் சொல்லுவேன், யாரை பத்தியும் பேச. இந்த மேடையில இந்த பாஸ்டர் பேர் உச்சத்து தப்பு சொன்னவன் இல்லை, சொல்லாதீங்க. நேற்று ஒரு வந்தார் என்னெடுத்து பேச. அப்ப நான் அவன் பார்த்து சொன்னேன், நான் எனக்கு அவன் மேல கோவம் இல்லை, அவன் மேல கோவம் இல்லை, அவன் வெறுப்பும் இல்லை, நான் உன்னோடனே இல்லைன்னு சொல்லிட்டேன். விளங்குச்சா? நீ அமெரிக்கா ஒயிட் ஹவுஸுக்கு முன்னுக்கு நீ ஒயிட் ஹவுஸ் நீ கெட்டுனா நான் கீழே விழ போகிறதும் கிடையாது. நீ முடுக்குல போய் கொழும்புல சேதவத்தையில முடுக்குல போயிட்டு பழகி வீட்டில் சேத்துல இருந்தா சொல்லி எனக்கு உயர்வு கிடைக்க போதும் இல்லை. நான் கடவுளை விசுவாசிக்கிறது எப்படி, அதுதான் எனக்கு நடக்கும். உங்க வாழ்க்கைய நீங்க வச்சுக்கொள்ளுங்க. இன்னொரு ஆளை பத்தி பேசி இந்த மாசத்துல பெரிய ஆசை விட்டாதீங்க. உங்க பாட்டுல போய்கொண்டே இருங்க.
உங்க பாட்டில் போய்கொண்டே இருங்க, உங்க பாட்டில் போய்கொண்டுங்க. நேற்று 2 பேர் என்னை சந்திச்சாங்க. மன்னிச்சு கொள்ளுங்க. நான் சொன்னேன், நான் மன்னிக்கிற அளவுக்கு நான் கோவப்படவும் இல்லை. விளைஞ்சா நீ எப்போ பிள்ளை செஞ்சு அதுக்கு முதலே மன்னிச்சிட்டேன். ஏன்னா அது எங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அதுதான் வெற்றி. இந்த மாதத்தை உங்கள் வாழ்க்கையை ஆஸ்வதமாக்க வேணாம். நீங்கள் யாரையும் தப்பாக பேசாதீங்க. அடுத்தது தேவனுக்கு கொடுக்குற பங்கை தசம பாகத்தை ஒழுங்க இந்த மாதம் 1ஆம் தேதியில் ஒழுங்காக கொடுத்து கொண்டு போங்க. ஏன்னா கடவுள் உங்களுக்கு ஒரு பண ஆசீர்வாதத்தையும் வாழ்க்கையின் உயர்வையும் இந்த பிப்ரவரி கொடுப்பா. எல்லாரும் எழுந்திருக்கலாம். நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்திலையா பொருளாதார வாழ்க்கையில விழுந்து போய் இருக்கிறவங்க, ஒரு ஏழ்மை நிலையில இருக்கவங்கள நீங்க இன்னைக்கு தூக்க போறீங்க. சாதாரண வாழ்க்கையை வாழ்கிறவங்கள உயர்த்த போறீங்க. அந்த 2ம் முதல்ல என் வாழ்க்கையில நடக்க போகுது. இந்த 1ஆம் தேதி எனக்கு நடக்க போய்கிறது. அந்த அற்புதத்தை நீங்க எனக்கு செய்ய போறீங்க. 2வது ஜீசஸ் சேவ்ஸ் ஊழியத்துக்கு நீ பொருளாதார நன்மையும் அதே நேரத்தில் ஆண்டவரே நீ உயர்வையும் கொடுக்க போகிறேன். அது நேரத்தில் இன்று வந்தவளுக்கு 3ஆவதாக அந்த நன்மையை செய்து கொடுப்பீராக. இவருடைய ஏழ்மைகள் மாறட்டும், தரித்திரம் நீங்கட்டும், பண பிரச்சனைகள் நீங்கட்டும். அதே நேரத்தில் இவருடைய வாழ்க்கையில சாதாரண வாழ்க்கை அசாதாரணமாய் மாறட்டும். இந்த ஜீசஸ் சேவ்ஸ் மக்களுக்கு ஜெபிக்கிறேன். அவருடைய வாழ்க்கையிலும் இன்று வர முடியாமலே அத்தனை பேர் வாழ்க்கையிலும் பொருளாதார நன்மை, அதே நேரத்தில் ஆண்டு வாழ்க்கையில் உயர்வுகள் உண்டாகட்டும் என்று நான் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். என் சபையில் தரித்திரன் ஒருவனும் இருக்கக்கூடாது என்று ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் தேவாசுதம் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. சத்தமாய் சொல்லுங்கள், ஆமென்.